ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல சூரி ஆனபன் நடிச்சு ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா மதுரையில நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோவா நம்ம சூரி, அதுக்கப்புறம் சூரியோட முறப்பொண்ண பாத்தீங்கன்னா நம்ம ஆனபன் நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நம்ம சூரிக்கும் ஆனபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா முடிவு எடுத்திருப்பாங்க. சூரிக்கு ஆனபன் முறப்பொண்ணு வேற, இதனால சூரிக்கும் பாத்தீங்கன்னா ஆனபனை கல்யாணம் பண்ணணும் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனா ஆனபன் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது அங்க ஒரு வேற ஜாதி பையனை லவ் பண்ணி அது வீட்டுக்கு தெரிய வர வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா கடுப்பாயிருவாங்க. அத்தத குறைக்கு வீட்டுல எல்லாருமே என் பொண்ணு நல்லாதான் இருந்தா, யாரோ ஒழுக்க வசியம் பண்ணிட்டாங்க, பேய் பிடிச்சிருக்கு அப்படி இப்படி, இதனால இதை சரி செய்யணும்னுட்டு பூசாரியை பார்க்கணுன்னுட்டு குடும்பமா பாத்தீங்கன்னா ஆட்டோல பைக்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா டிராவல் பண்றாங்க. அப்படி போற வழியில அவங்க எந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்காங்க, நிஜமாவே நம்ம ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருந்தா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல நம்ம சூரியோட நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலா இருந்தது. அவங்களோட நடிப்பு திறமையை நல்லாவே வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அனபனோட நடிப்பும் பாத்தீங்கன்னா கஞ்சாடியிலே பேசுறது, கோபத்தை வெளிப்படுத்துறது, அப்படிப்பட்ட எல்லா சீனுமே பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே நடிச்சு கொடுத்திருந்தாங்க. மொத்தத்துல வினோத்ராஜ் டைரக்ஷன்ல இந்த கொட்டுக்காளி படம் பரவாயில்ல. சூரியோட நடிப்புக்காக நீங்க இந்த படத்தை தாராளமா போய் தியேட்டர்ல பாருங்க. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கூடவே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.